ஹாய் மக்களே, இது என்ன வீடியோனா, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஏன்னா மீஷோவை வச்சு ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஐடி கிரியேட் பண்ணி காசெல்லாம் ஏமாத்துறாங்க. நானுமே ஃபஸ்ட்டு பேக்கிங் ஜாப்னு சொல்லிட்டு நம்பி தான் என்னோடய காசு 1100 கிட்ட போயிடுச்சு. யாரும் இதை மாதிரி இனிமேல் ஏமாறாதீங்க. என்ன மாதிரி எதுவுமே விசாரிக்காமல் ஏமாறாதீங்க. தயவு செஞ்சு யார் அப்படி இது பண்ணாலுமே ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு எல்லாம் வருதான்னு முதல்ல செக் பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு கஷ்டத்தில் இருந்ததுனால சரி வேலை கிடைக்கிறதுனால வேலை கிடைச்சா போதுமே, 500 தானே, சரி ஓகே வேலை கிடைக்குதில்ல நிரந்தரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டேன். ஆனால் இது முழுக்க மீஷோ வச்சு நல்லா ஏமாற்றிட்டாங்க. இனிமேல் இது மாதிரி யாருக்கு மெசேஜ் வந்தாலும் யாருமே ரிப்ளை கொடுக்காதீங்க, காசும் கட்டாதீங்க. எந்த ஜாப்பாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் காசு கட்டாதீங்க. அதுக்கு முன்னாடி அவங்க யாராவது வேலை பார்த்துருந்தாங்களா அப்படின்னா நல்ல தெளிவாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா கேட்டுட்டு ஓகேவா, எல்லாமே ஓகேவா, ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு இந்த எதுனாலும் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி என்னோடய ஹஸ்பண்ட் அப்படி தான் 5 லட்ச ரூபா அமேசான் ஆப் மூலிமா ஏமாந்துச்சு. அமேசான் ஆப் மூலியமானா அதை வச்சு டெலகிராமில் ஒரு சில பேர் ரீசார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு கேம் மாதிரி, அதில் அப்படி தான் இவ்வளோ காசு போட்டால் உங்களுக்கு இவ்வளோ வரும் நல்லா ப்ரெயின் வாஷ் பண்ணி ரொம்ப அதுலேயும் காசு ஏமாந்தாச்சு. இதில் என்ன வேலைன்னு சொல்லிட்டு தான் எனக்கு அந்த ஞாபகமே இல்லை. வேலைன்னு சொல்ல போய் தான் நான் இது பண்ணிட்டேன். வேறு காசு எக்ஸ்ட்ரா வர்றதுனா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன். சரி நிரந்தர வேலை கிடைச்சா போதும், வீட்டில் இருந்து இதாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் இது ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் என்னோடய காசு ஃபுல்லுமே போயிடுச்சு. ஆனால் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் அவங்கக்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ரொம்ப என்ன பண்ணுறாங்க, நம்ம பேச ரொம்ப தெளிவாக இது பண்ணுறாங்க. நானும் எவ்வளவோ சண்டை போட்டுலாம் பேசி பார்த்தேன். வேறு நம்பரில் இருந்ததெல்லாம் காண்டாக்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஃபோன் போகவே போகாது. இந்த நம்பர் முழுக்க ஃபேக்கு. அது வேறு யாரோட நம்பர் யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த நம்பருக்கு கால் பண்ணால் உண்மையாகவுமே கால் போகவே இல்லை, சுவிட்ச் ஆஃப்னு வருது. இன்னொரு நம்பர் டெலிவரி பாய்ன்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பர் கொடுத்தாங்க. அதுவுமே இவங்களோட நம்பர் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுவுமே ஃபோன் போகலை, அதுவும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்துச்சு. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே இது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா ஏமாத்துறாங்க. யாருமே இது மாதிரி என்ன மாதிரி ஏமாறாதீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியும்